என் பேர் ரங்கநாதன். கவுரு போடுறேன் 10 ரூபான்னு சொல்கிறார் பாய் ஒருத்தர். ஆமாம், கயிறு போடுறேன், முடிக்கவர் போடுறேன் 10 ரூபான்னு சொல்கிறாரு. இப்போ கோயிலுக்கு போகிறோம், உண்டியில் போகிறோம், 5 வாத்துறாரு. இப்போ அந்த கவுரு போகிறதுக்கும் அந்த உண்டியில் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதை முஸ்லீமுக்கான இது என்ன இருக்கு? இப்போ தமிழ் பொண்ணுங்களும் ஊமையாக இருக்குதுங்க, இந்து பொண்ணுங்களும் ஊமையாக இருக்குதுங்க. இது எது கடவுள், எது உண்மை? இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீமில் மந்திரவாதி பாய் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது நோய் நொடின்னு போனாங்கன்னா என்ன செய்கிறாரு? அவர் நூல் முடிச்சு போடுறாரு, தாயத்தை போட்டு விடுறாரு, அதுக்கு காசு வாங்கிக்கிறாரு. இது மாதிரி தான் இந்துக்கள்லையும் செய்கிறாங்க. இது எது உண்மை எது பொய்ன்னு அவர் கேட்குறாரு. முதல்ல விஷயம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன நிலை என்று கேட்டால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யார் ஒருவன் தாயத்தை தொங்கவிட்டு கொள்கிறானோ அவன் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டானோ, அவன் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, ஒரு கயிறில் உனக்கு குணம் இருக்குது, ஒரு தாயத்தில் உனக்கு குணம் இருக்குது என்று நினைத்தால் அந்த தாயத்தை நீ கடவுளாக கருதி விட்டாய், இறைவனை இன்னொரு இறைவனை ஏற்றுக்கொண்டாய். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, இந்த முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். ஒருத்தன் தாயத்து போட்டான் என்று சொன்னால் முகமதாகி எனக்கு அருளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை அவன் நிராகரித்தவனாகிவிட்டான் என்றும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்போ எங்கள் மார்க்கத்தில் நோய் வந்தால் வைத்தியம்தான் பார்க்கணும், மந்திரம் பார்க்கறதுக்கு அனுமதியே கிடையாது. நூல் போடுறது, சக்கரை வாங்கி தடவுறது, மந்திரிச்சிக்கிட்டு வர்றது, இது மாதிரியான மதகுருமார்கள்ட்ட போகிறதெல்லாம் இது பிற மதத்தில் உள்ளவங்களை பார்த்து காப்பி அடித்து எங்கள் மதத்தில் உள்ள மதகுருமார்கள் எங்கள் மக்களை உங்களையும் சேர்த்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்கும் தாயத்து போட்டது கிடையாது. மதம் என்பது மக்களை சுரண்டி பிழைப்பதற்குரிய வழி கிடையாது. அறிவை தூண்டக்கூடியதுதான் மதம், நேர்வழி காட்டுவதுதான் மதம். மதகுருமார்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ மதகுருமார் என்று என்ன செய்கிறாங்க? உதாரணமாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு வைங்களேன், என் வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், வசதியான ஒரு நாளில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டு என்ன செய்கிறாங்க? எங்கள் மக்களில் அறியாத பேர் ஒரு மதகுருட்ட போய் மதகுரு அவர்களை ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? இத்தனாம் தேதி வை நல்ல நாளுங்கிறாரு. இதை முஸ்லீம் கேட்கான். எங்கள் முஸ்லீமாக பிறந்தவனே என்ன செய்கிறான்? நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ இவர் உண்மையான மதகுருவாக இருந்தால் என்ன செய்யணும்? ஏன்னா நல்ல நாள் எங்கடா இருக்குது? அப்படி குரானில் இருக்காடா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? என்கிட்ட ஏன்டா கேட்டு வர்ற? நல்ல நாள் தான் உன் உலகத்தில் கிடையாத. எந்த நாளாக இருந்தாலும் அதில் நல்லதும் கிட்டது சேர்ந்தா நடக்கிறது. நல்லதே நடந்த ஒரு நாளை காட்டுங்க பார்ப்போம். எந்த நாளை எடுத்தாலும் 4 பேருக்கு வீட்டில் இளவு இருக்கும், 4 பேர் வீட்டில் கல்யாணம் இருக்குது, 4 பேர் வீட்டில் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான், 4 பேர் வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பான், 4 பேர் அன்றைக்கி பணக்காரனாக போயிருப்பான், 4 பேர் நஷ்டமாகிருப்பான். எந்த ஒரு நாள்லையும் கலந்தான் நடக்குது. நல்லதே நடந்த ஒரு நாள் இருக்குதா? ஒரு செகண்ட் இருக்குதா? இல்லை. அப்போ கெட்டதே நடந்த ஒரு நாள் இருக்குதா? கெட்டதுனால அவனை பொறுத்தது. என் வீட்டில் ஒரு சாவு வந்தால் எனக்கு கெட்டது, அதே வினாடியில் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தால் உங்களுக்கு நல்லது. என் வீட்டில் ஒரு ஆளுக்கு நோய் வந்தால் எனக்கு கெட்டது, உங்களுக்கு நோய் தீர்ந்தால் உங்களுக்கு நல்லது. அதே நாள் அதே நேரம். அப்போ இஸ்லாம் இப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது நேரங்கள் எதையும் தீர்மானிப்பது கிடையாது. நல்ல நேரம்டே ஒன்று கிடையாது. எல்லாம் வசதியான எல்லா நாளையும் பண்ணு, இறைவன் உனக்கு நாடியது நடக்கும். அப்படி தான் எங்கள் மார்க்கம் சொல்லுது. இந்த நேரத்தில் நடந்தால் அப்படி நடக்கும், அந்த நேரத்தில் நடந்தால் இப்படி நடக்கும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி தான் எல்லாத்துக்கும் நடக்கணும். அப்போ எந்த நாள்லையுமே சிலருக்கு நல்லதாகவும் சிலருக்கு கெட்டதாகவும் தான் இருக்கே தவிர கெட்டதே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் கிடையாது, நல்லதே நடக்கக்கூடிய அறிவுக்கு ஏற்றுக்கிறதா இல்லையா? இப்படி தானே யதார்த்தமாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நீ அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் ஒரு மதகுருவாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? இதை தான் சொல்லியிருக்கணும். நல்ல நாள் பார்க்குறேங்கிறாரு. இப்படி ஏமாத்துற காட்சியை பார்க்குறீங்க. வயிற்று வலிக்குதுங்கன்னு அவர்கிட்ட போனால் என்ன செய்யணும்? வயிற்று வலிச்சா போய் டாக்டர்கிட்ட போப்பான்னு சொல்லணும். ஏன்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, நோயை இறக்கி வைத்த இறைவன் மருந்தையும் இறக்கி இருக்கிறான். இதெல்லாம் நபிகள் நாயகத்தின் பொன்மொழி. நபிகள் நாயகம் எங்கள் மக்களுக்கு சொன்ன என்னன்னு கேட்டால், நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள், நோயை இறக்கிய இறைவன் மருந்தையும் இறக்கியிருக்கிறான். எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது, நீ கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். எல்லா நோய்களுக்கும் மருந்தோடு தான் கடவுள் படைத்திருக்கிறாரு, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இப்படி எங்கள் நபிகள் நாயகம் வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்ம திருப்திக்காக வேண்டிய குர்ஆன் வசனங்களை ஓதி இறைவன்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி கொள்ளலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. இதை தாண்டி ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு மதகுருட்ட போய் எங்களுக்காக மந்திரிச்சு விடுங்க, வேப்பல் அடித்து விடுங்க,
அல்ல தண்ணி ஊற்றித்தாங்க கரைச்சி குடிக்கிறதுக்கு எழுதி கொடுப்பாரு தட்டில், அதை போய் கரைச்சி குடிப்பானுங்க. இதெல்லாம் எங்கள் மதகுருமார்கள் எங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்த வழிமுறையை தவிர அதுலேருந்து எங்கள் மக்கள் நிறைய விடுபட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏமாறுறதெல்லாம் முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் ஏமாறுறீங்க. எங்கள் மதகுருமார்களை எங்கள் மக்கள் நம்புவதிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்துட்டோம். 95% எங்கள் மக்கள் வந்து தாயத்து போடுவது கிடையாது, இந்த மாதிரியான வேலைக்கு போகிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்வார், தாயத்து போடும்பார். அவர் குண்டாட்டிக்கு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார். அப்போ உனக்கும் நோய் வந்து ஆஸ்பத்திரி, எங்களுக்கும் நோய் வந்தால் நூலா கேட்கணுமா இல்லையா? எவனெல்லாம் மந்திரம் பண்ணுறேன் மாயத்தில் குணமாக்குறேங்கிறானோ அவ்வளோ பேரும் அவனுக்கு அதை செய்ய மாட்டேங்கிறான். அவனுக்கு மட்டும் கரெக்டாக ஆப்பாளோட போய் சேர்க்குறான். பெரிய பெரிய உலகத்துக்கெல்லாம் நாங்கள் குருடனை பார்க்குறோம் செவிடனை கேட்க வைக்கிறோம்பாங்க. அவங்களும் ஒரு பஞ்சாயத்து வச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பூஜை அவங்க செஞ்சுக்கிற மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஏமாத்திற்கு செய்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு ஒரு வழியும் தனக்கு ஒரு வழியும், பொதுமக்களுக்கு வந்து கேடு செய்யக்கூடிய வழியும் தனக்கு மாத்திரம் நன்மை செய்யக்கூடிய வழியும் தேர்ந்தெடுக்கிறாங்களே, இதிலே ஃப்ராடுன்னு வழங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அப்போ நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் அறிந்தவர்கள் இவன் சொல்கிறானே, அது உண்மையாக இருந்தால் மதகுருமார்கள் தானே பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும். அவன் தான் கஷ்டப்படுறான். எங்கள் முஸ்லீம் மதகுரு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீ ஒரு நல்ல நாளை பார்த்து தொழில் ஆரம்பித்து பணக்காரன போக வேண்டியது தானே. நீ அப்படி அவன் குடும்பத்தில் பஞ்சாயத்து, அவன் மனைவிக்கு பொண்டாட்டி அவனுக்கு சண்டை, அவன் புள்ள தருதலையாக நிற்கிறான், அதை சரி பண்ணிக்கிற முடியலை. இவர் உலகத்துக்கெல்லாம் சரி பண்ணுற மனுஷன்தான். இது விளைவிக்கிறது தான் இஸ்லாம். அதனால் மயிலாப்பூரில் இருக்கிறவர் ஃப்ராடு தான், அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் மருத்துவம் செய்யுங்க, எந்த மதத்தில் உள்ளவனாக இருந்தால் நோய் வந்துச்சா மருத்துவம் பண்ணுங்கள். மதகுருமார்கள் எல்லாம் மதத்தை சொல்லித்தரட்டும், கடவுளை இப்படி கும்பிடுங்க, கடவுளை வழிபடுங்கன்னு சொல்லித்தரணுமே தவிர அதை விட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கெல்லாம் அவங்கள வழிகாட்டி எடுத்தீங்கன்னு வைங்க, நாசமாக போயிடுவீங்க. நீ தொழில் பண்ண போகிறீங்க, என்ன தொழில் எப்படி பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுமா? அதுக்குரிய ஆள்கிட்ட போய் கேளுங்க. எதில் எவன் நிபுணராக இருக்கணும் அவன்கிட்ட போய் கேட்பீங்களா? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மதகுருட்டை ஓடுறீங்க? மதகுருட்ட போய் என்ன நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க சாமி கும்பிட்றதுங்க, என்ன மந்திரங்க ஓதுறதுன்னு கேளுங்க. அதை தவிர வேறு ஒன்றும் அவர் சொல்ல முடியாது. அதோடு நிப்பாட்டிக்கிறங்க.